இட்லி சாம்பார்னு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சா ஒரு நாள் இந்த கும்பகோணம் கடப்பா ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி கும்பகோணம் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லியோட ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். அத்தன்டிக்கான டேஸ்ட்டில் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் பாசிப்பருப்பு ஊற வச்சு அதை வறுத்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது இது கூட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். க்ளோஸ் பண்ணி 4 விசில் விடுறேன். மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் கசகசா, கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து எல்லாத்தையும் இதை அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இதில் சோம்பு சேர்த்துக்கிறேன், பொட்டுக்கடலை. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். பேஸ்ட் அரைச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம். இப்போது பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சுட்டு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம், சால்ட், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் மசிச்சு வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கிறேன். 1-2 மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். சட்டன் ரெடி ஆகிடும், ரொம்பவும் கெட்டியாகிடும். அதனால் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் குக்கரே கலக்கி தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கொதி வந்ததும் நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு கும்பகோணம் கடப்பா. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சக்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.